இன்றைய தினம் மத்தேயு 16 அதிகாரம் 18 குறித்து நாம் தியானிப்போம். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று இயேசு பேதுருவை பார்த்து கூறுகிறார். ஏன் பேதுருவை பார்த்து கர்த்தர் இதை கூறினார்? அதே அதிகாரத்தில் 13 முதல் நாம் பார்த்தோமானால், இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து மனுஷங்களுக்காண்டி பாடுபட்டு சிலுவையை சுமந்து மரிக்க போறாங்க, 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போறாங்க. அப்ப இந்த காரியத்தை ஜனங்களுடைய பாவங்களுக்காக இயேசு தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய ரத்தத்தை கொடுக்க போறாங்க. அப்ப இந்த ஜனங்கள் நம்ம ஜீவனையே இந்த ஜனங்களுக்காண்டி கொடுக்க போறோமே, இந்த ஜனங்கள் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறாங்க. அவர் மனிதர்களோடு மனிதராக பிறந்ததால் மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்கிறார். அதற்கு சீஷர்கள், ஜனங்களில் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். உடனே இயேசு சொல்றாங்க, சரி, ஜனங்கள் சொல்றது இருக்கட்டும், சீஷர்களாகிய நீங்கள், அதாவது இவ்வளவு நாள் என் கூட இருந்திருக்கிறீங்கல்ல, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன்ல, அப்போ சீஷர்களாகிய நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு சீமோன் பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பரலோகத்தின் திறவுகோல்களை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப பரலோகத்துல நிறைய அறைகள் இருக்கும் போல இருக்கு. அப்போ அந்த அறைகளுக்கு ஒவ்வொரு திறவுகோல் இருக்குது. அதனாலதான் பரலோகத்தின் திறவுகோல்களை ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம எல்லாருக்கும் பரலோகத்துல ஆண்டவர் ஏகப்பட்ட இடம் என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட இடம் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காங்க, வச்சிருக்கிறாங்க. அப்ப நீ பேதுருவாய் இருக்கிறாய், அப்படி என்றால் நீயாக இருக்கும் வரை, அதாவது நீ பேதுருவாய் இருக்கும் வரை, நீ உண்டு உன் வேலை உண்டு என்று இருக்கும் வரை, இயேசுவால் பேதுருவின் மேல் தன் சபையை கட்ட முடியவில்லை. பிதாவின் வெளிப்பாட்டை பெற்ற பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே கிறிஸ்துன்னு சொல்றாரு. உடனே இயேசு சொல்றாங்க, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி இயேசப்பா சொல்றாங்க. அப்படி பிதாவின் வெளிப்பாட்டை பெற்ற பேதுரு, அவர் என்னெல்லாம் அதுக்கப்புறம் பேசியிருக்கிறாரு பாருங்க. இயேசுவை கொண்டு பிதாவின் திட்டம் நிறைவேறாதபடிக்கு அதுக்கு இடைஞ்சலா பேதுரு என்ன பண்றாரு, பேசுறாரு. இது உமக்கு நேரிடக்கூடாது, நீங்க சிலுவைக்கு போகக்கூடாது, நீங்க பாட அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லி பேதுரு இயேசுவை பார்த்து என்ன பண்ண சொல்றாங்க, இடைஞ்சலா பேசுறாங்க. அப்பதான் இயேசு சொல்றாங்க, நீ என்ன பண்ற, இடரலா இருக்கிறாய், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை நீ என்ன பண்ற, சிந்திக்கிறன்னு சொல்றாங்க. யார பார்த்து, பேதுருவை பார்த்து. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேதுரு இயேசுவை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி 3 தடவை இயேசு என்ன பண்றாங்க, மறுதளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேதுரு மனங்கசந்து அழுகிறாரு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சீஷர்கள் நடுவில் பேதுரு எழுந்து நின்று பேசுகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறார். 38ஆம் வசனத்துல பாவ மன்னிப்பை குறித்து பேசுகிறார். 47ஆம் வசனத்துல கர்த்தர் பேதுரு என்கிற சபையை கட்டி, அதாவது பேதுருவை கொண்டு அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாய் வழி நடத்தினார், அநேகரை ரட்சித்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கூறுகிறது, நாமே தேவனுடைய ஆலயம், நாம் நாமாக இருக்கும் வரை, நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று இருக்கும் வரை, உலக மனிதர்களை போல் சிந்தித்து, அதாவது ஆவியானவரை போல சிந்திக்காம, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம, உலகத்துல மனுஷங்க எப்படி சிந்தித்து செயல்படுகிறார்களோ அதே போல நாமும் சிந்தித்து செயல்படும் வரை, வெல் செட்டில் என்கிற இலக்கை நோக்கி நாம் ஓடும் வரை, அதாவது மனைவி, பிள்ளைங்கள், நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு என்ஜாய்மெண்ட், இந்த மாதிரி நம்ம ஓடிக்கொண்டு இருக்கும் வரை நம்மை கொண்டு தேவனுடைய சித்தம் திட்டம் நிறைவேறாது. நாம் தேவனுடைய ஆலயமாக மாற முடியாது. நாம் பிதாவின் வெளிப்பாட்டை உணர்ந்து தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்து கர்த்தருக்காக எழும்பி பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு, அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு பாவ மன்னிப்பை குறித்து தைரியமாய் பேசும் பொழுது கர்த்தர் நம்மையும் தேவனுடைய ஆலயமாக மாற்றுவார். ஆமேன். அல்லேலூயா.